என்ன நம்பலியான்னு கேள்வி கேட்டா பெயில் எடுக்கணும், கைது பண்ணக்கூடாது. காதலி காஸ்ட்லி ஐபோன் கேட்டாங்களாம். நமக்காக நம்முடைய வாழ்க்கை வீணா போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண் கான்ஸ்டபிள் எப்போ 1971. இன்னைக்கு எத்தனை பேர் ஐபிஎஸ்? உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அதிகம். நீங்கள் அமைதியான ஒரு உலகத்தில் பிறக்கவில்லை. நீங்கள் எடுக்கிற உங்கள் வாழ்க்கையை பற்றிய முடிவுதான் உங்களை வழிநடத்தும். இந்த தமிழ் கனவு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நான் சொல்லி இருக்கிற செய்திகள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில மட்டுமே. முடிஞ்சுதா? என்ன நம்பலியான்னு கேள்வி கேட்டா நம்பலன்னு பதில் சொல்ல தெரிஞ்சா தப்பிச்சிங்க. இல்லைன்னா உங்க வாட்ஸ்அப்பும் ஒரு நாள் கோர்ட்டுக்கு வரும். அதுல இருந்து கேஸ் எடுத்து நாங்க கேஸ் நடத்தி அவங்கள காப்பாத்தி என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல தம்பிங்களா. ஒரு நல்ல பையன், அந்த பையனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்தார் ஒரு வக்கீல். பெயில் எடுக்கணும், கைது பண்ணக்கூடாது. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பாட்டிய தலையினை வச்சு கொண்டுட்டாரு. ரொம்ப நல்ல பேருன்னா இருக்காரு. ஏண்டாப்பா அப்படின்னு கேட்டா பையன் வக்கீலுக்கு சொல்லிருக்காரு, கோர்ட்ல சொல்ல முடியாது. காதலி காஸ்ட்லி ஐபோன் கேட்டாங்களாம். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லையாம். அதனால பாட்டி கழுத்துல இருந்து செயினை தான் கழட்ட போனாராம். பாட்டி முழிச்சுக்கிட்டு கத்துனதுனால தலையினை வச்சு அமுக்கிட்டாராம். இப்படி போகுது. கடைசியா நான் சொன்னேன் இல்லையா, காதல்ங்கிறது அப்படி எல்விங்காம இருக்க வேண்டாம். ஆனா இப்படியும் போயிடக்கூடாது, அப்படியும் மாட்டிக்க கூடாது. அப்ப அதுக்கு நடுவுல என்ன தேவை? கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. வேற ஒண்ணும் இல்லை. இது வேற யாருக்காகவும் இல்லை, நமக்காக நம்முடைய வாழ்க்கை வீணா போகாம இருக்கணுங்கிறதுக்காக. இந்த செய்திகளை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, எப்படி எல்லாம் வளர்ந்திருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கு பெரிய செய்தி. 1971 ஆண்டுல முதல்ல இந்த நாட்டுல ஒரு பெண் கான்ஸ்டபிள் ஆனாங்க. ஒரு பெண் கான்ஸ்டபிள் எப்போ 1971. இன்னைக்கு எத்தனை பேர் ஐபிஎஸ், எத்தனை பேர் தலைமை பதவிக்கு வந்திருக்காங்க, ராணுவத்துக்கு போறாங்க. ஆனா அந்த முதல் கான்ஸ்டபிளா வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் வீட்டுல எதிர்த்திருப்பாங்க, சமூகம் அவங்களை எப்படி பார்த்திருக்கும். அந்த நிலையை தாண்டி தான் அவங்க அங்க வந்தாங்க. நீங்க உலகத்துல இருக்கிற பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் யார் வாழ்க்கையை எடுத்தாலும் அவங்களுக்குன்னு இப்படியான கதைகள் உண்டு. இப்ப இதெல்லாம் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்றேன். நான் சொன்னதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் அதிகம். நீங்கள் அமைதியான ஒரு உலகத்தில் பிறக்கவில்லை. நீங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் அதிகம். அவற்றை எதிர்கொள்ளுவதற்கு உங்களுக்கு ஒரு வரலாற்று துணை தேவைப்படுகிறது. அது என்னன்னா, இந்த உலகம், இந்த நாடு, இந்த சமூகம் எத்தனை மாற்றங்களை தாண்டி இங்க வந்திருக்கு. அந்த மாற்றங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த குழப்பமான காலத்தின் ஊடாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லுவதற்கு உங்களுக்கு எது துணை? உங்களுடைய அறிவுதான் துணை.
உங்களுடைய கல்விதான் துணை. நீங்கள் எடுக்கிற உங்கள் வாழ்க்கையை பற்றிய முடிவுதான் உங்களை வழிநடத்தும். அப்படி வழி நடத்தப்பட்ட ஆண்களும் பெண்களும் உலகத்தில் எல்லா நாட்டிலும் வாழுகிறார்கள், எல்லா நாட்டிலும் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். அத்தகைய ஒரு வாழ்க்கையை உங்கள் அறிவினால் திறமையால் நீங்கள் அடைய வேண்டும் என்ற நம்முடைய அரசின் விருப்பத்தினால் முயற்சியினால் இந்த தமிழ் கனவு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நான் சொல்லி இருக்கிற செய்திகள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில மட்டுமே. அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டு அரசு கொடுக்கிற திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று உங்களை என் அன்பால் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.